This video sponsored by SBO Digital Marketing. இது பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா உங்கள் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை இந்த டிஸ்பிளேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ட்ரிக்னாமெட்ரி டாப்பிக்லேருந்து இந்த கொஷின் சால்வ் பண்ணலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்பிரஷன் பிலோ வென் தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு என்ன, அதான் அப்படி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இது 2 மெத்தட்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்து எழுதியாச்சு. ஓகே, வேல்யூஸ் தீட்டாக்கு பதிலாக இந்த ஆங்கிளை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். அதாவது சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 30 டிகிரி கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ 30 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சைன் ஸ்கொயர் 30 டிகிரி ப்ளஸ் கொசீக்கன் ஸ்கொயர் 30 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 30 மைனஸ் காட் ஸ்கொயர் 30. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, சைன் ஸ்கொயர் 30 எப்படி எழுதலாம்? சைன் 30யோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல, 1/2 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, சைன் ஸ்கொயர் 30னா சைன் 30 த ஹோல் ஸ்கொயர். சைன் 30யோட வேல்யூ 1/2 த ஹோல் ஸ்கொயர் plus 1 divided by sin square 30. இது cosecant square 30 1 by sin square 30 எழுதிக்கலாம். plus cos square 30. cos 30யோட வேல்யூ √3/2 the whole square minus cot square 30னா 1 divided by tan square 30. ஓகே, இது சால்வ் பண்ணிக்கலாம். 1 square by 2 square is 4. 1 divided by 4 plus 1 divided by sin square 30. அப்போ என்ன வரும்? 1 divided by sin 30னா 1/2 the whole square தானே, 1/2 the whole square plus √3 square 2 square பண்ணணும். அப்போ √3 into √3 ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா 3 மட்டும் தான் இங்கே வரும். டிவைடட் பை 2 square is 4 மைனஸ் 1 divided by tan 30 is 1 divided by √3. ஸோ இந்த இடத்துல ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சாதான் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். 1 divided by √3 the whole square. ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு வந்து இங்கே சால்வ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு 1 divided by 4 ப்ளஸ் 1 divided by 1 square is 1 divided by 2 square is 4. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உங்களுக்கு போடுறேன் புரியணுன்றதுக்காக. 3/4 மைனஸ் 1 divided by இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 square is 1 √3 ஸ்கொயர்னா 3 மட்டும் வரும். ஸோ 1 divided by 4 ப்ளஸ் இது எப்படி எழுதணும்? இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். ஓகே, நியூமரேட்டரில் அப்படியே வந்துடணும். டினாமினேட்டரை மேலே கொண்டு வரணும்னா மல்டிப்ளை சிம்பிள் பண்ணும்போது 1/4 அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ 4/1 மாறிடும். ஓகே, இந்த 1 அப்படியே வந்துடும். டிவைட் பதிலாக மல்டிப்ளை சிம்பிள் போடுறதுனால 1/4 மேலே வரும்போது 4/1 மாறிடும். ஓகே, ப்ளஸ் 3/4 இதுவும் அதே தான். மைனஸ் நியூமரேட்டர் 1 அப்படியே வந்துடும். டிவைட் பதிலாக மல்டிப்ளை சிம்பிள் 1/3 இப்படி வரும்போது 3/1 மாறிடும். ஸோ 1/4 ப்ளஸ் 1 into 4 is 4. 4 divided by 1 is 4 தான். ஸோ 4 மட்டும் எழுதிக்கோங்க. ப்ளஸ் 3/4 மைனஸ் 1 into 3 is 3. 3/1 is 3. ஸோ ஃப்ராக்ஷன்லாம் ஒரு சைடு எழுதிக்கோங்க. 1/4 ப்ளஸ் 3/4 ப்ளஸ் 4 மைனஸ் 3 is ப்ளஸ் 1. ஸோ இங்கே ரெண்டுத்துலேயுமே டினாமினேட்டரில் 4 இருக்குது, இங்கே மிஸ் ஆகுது. அதனால் ஹோலில் 4னே எடுத்துக்கலாம். இங்கே 4 ஆல்ரெடி இருக்கனால இந்த 1 அப்படியே வந்துடும். இங்கேயும் 4 இருக்குது, எல்சிஎம் வேல்யூ 3 அப்படியே வந்துடும். இந்த இடத்துல 4 இல்லை, அதனால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 4 into 1 is 4. 3 plus 1 4, 4 plus 4 is 8. 8/4, 1 4 is 4, 2 4s are 8. ஸோ ஆன்சர் is 2. இது அந்த கொஷினுக்கு ஆன்சர். ஓகே, இது தீட்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஆன்சர். தென் மெத்தட் 2னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நம்ம ஸ்கொயர் ரிலேஷன் ஒரு டாபிக் பார்த்தோம்ல, ஃபார்முலாஸ்லாம் எழுதியிருந்தேன்ல ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ அதில் செக் பண்ணி அந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணாமலே நீங்கள் ஆன்சர் ஈஸியாக எழுதிக்கலாம். ஓகே, இதில் பாருங்கள், இதான் கொஸ்டின். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிகன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் மைனஸ் காட் ஸ்கொயர். இதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறோம்? சைனையும் காசையும் பக்கத்து பக்கத்தில் எழுதிக்கணும். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, தென்
cosecant square theta minus cot square theta. ஸோ பக்கத்தில் எழுதியாச்சா? யூஸிங் ஸ்கொயர் ரிலேஷனில் sin square theta ப்ளஸ் cot square thetaவோட வேல்யூ என்ன? 1. ஸ்கொயர் ரிலேஷனில் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ 1 எழுதியாச்சு. இது ரெண்டுத்துக்கு பதிலாக நம்ம 1ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ப்ளஸ் அதே மாதிரி தான் cosecant square theta மைனஸ் cot square thetaவோட வேல்யூ 1 தான். யூஸிங் ஸ்கொயர் ரிலேஷன். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 2. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ரிலேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு இப்போ புரியுது இல்லை? ஸ்கொயர் ரிலேஷன் தெரிஞ்சதுன்னா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாமலே இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துக்கலாம். இன்கேஸ் கொஷினில் இந்த மெத்தடில் பண்ணுங்க அப்படின்னு எதுவும் சொல்லாமல் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்பெசிஃபிக்காக டீட்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா இது மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ அதனால தான் ஸ்கொயர் ரிலேஷனும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் சம். தேங்க்யூ.